ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் நம்ம கமருதீன் பார்வதி வந்து ரொம்ப நேரமாக ஒரு பெரிய கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் நேற்று அரோரா கிட்ட திருப்பியும் பேசியிருக்காங்க. பாரு வந்து கேட்குறாங்க, என்ன திருப்பி உன் தோழிக்கிட்ட பேசிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து கமருதீன் சமகோவம், அதையே நீ சொல்கிற, இப்போது நம்ம 2 பேரும் பேசலைன்னா அவகிட்ட பேசிடுவேன்னு சொல்லிட்டு நீ நினச்சிட்ருக்கியா? பாரு சொல்கிறாங்க, ஏய் அப்படி இல்லைடா, நான் வந்து ஜஸ்ட்டு கேஷுவலாக தான் கேட்டேன். ஏன்னா நம்ம 2 பேரும் நேற்று அந்த அளவுக்குலாம் பேசலைல்ல. நேற்று நம்ம 2 பேருக்கும் கொஞ்சம் ஒப்பீனியன் டிஃப்ரென்ஸ் வேறு இருந்தது. ஸோ அதில் டஸ்பை நீ போய் பேசிட்டியோ அப்படின்னு நினச்சிட்டேன். கமருதீன் வந்து சமக்கோவம், நீ ஏன் அப்படி சொல்கிற, எப்போ பார்த்தாலும் அப்படியே நினச்சிட்ருக்க, உங்ககிட்ட பேசாமல் இருந்தால் நான் கூட பேசிகிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு இன்னும் நீ நினச்சிட்ருக்கல. அப்போ அவ்வளோதான் வந்து நீ என் மேலே வச்சுருக்கிற மதிப்பா? அப்போ நான் இவ்வளோ நாளாக வந்து புளிசாத்து தான் வந்து பிரியாணி நினச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கமருதீன் ரொம்பவே ஹார்ட்டாக பேசியிருக்காங்க. பாரு, இல்லைடா நான் அப்படிலாம் மீன் பண்ணவே இல்லை, நான் வந்து நார்மலாக தான் பேசினேன். கமருதீன் திருப்பியும் சொல்கிறேன், நீ கூட தான் வந்து நேற்று நைட்டு சாயந்தரா கூட அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன். நான் வந்து ஏதாவது கேட்டேன்னா, ஏன் என்கிட்ட பேசலன்னு சொல்லிட்டு கேட்டேன்னா, நீ உன்னோட கேம் ஆடும்போது நானும் என்னோட கேம் ஆடிட்டு தானே இருப்பேன். எப்போவுமே வந்து நீ நினைக்கிற மாதிரிலாம் வந்து என்னால் ஆட முடியாதுன்னு சொல்லிட்டு கமருதீன் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நேற்று எல்லார் முன்னாடி நீ வந்து கேட்ட, அதாவது கமருதீன் வந்து அந்த பால் விஷயம் இருக்குல்ல டாஸ்கில், நீ ஏன் வந்து சொன்னேன்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடி வந்து எதுக்கு கேட்ட, ஏன் அப்படி கேட்குறேன்னு சொல்கிறாங்க. பாரு அதுக்கு, இன்னும் அதுக்கு வந்து அஃபெண்ட் ஆகிட்டியா, நான் வந்து கேஷுவலாக தான் கேட்டேன். ஸோ கமருதீன் அதான் சொல்கிறேன், நீ வந்து எல்லாமே வந்து கேஷுவலாக தான் கேட்குற, ஆனால் அது வந்து எனக்கு எப்படி ஹர்ட் ஆகுதுன்னு நீ யோசிக்கவே மாட்டேன்ற. ஸோ பசங்கன்னா இப்படி தாண்டி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கமருதீன் வந்து கொஞ்சம் உரிமையாக பேசுகிறாங்க. நான் அவளை தூக்கி சுற்றினது எல்லாமே வந்து நீ என்ன எப்படிலாம் கேட்டிருக்க, என்னடா இப்படி பண்ணுற அப்படிலாம் கேட்டிருக்கல. நீ எப்போவுமே உன்னோட மைண்டுக்குள்ளே என்ன நீ நம்பலல்ல, அந்த மாதிரி ஒரு கேள்வி வச்சுனே இருப்ப. ஆனால் நான் வந்து ஜென்யூனாக தான் பழகிறேன். ஆனால் அதுக்குன்னு கேமை விட்டு கொடுக்கவும் முடியாது. ஸோ உன்னோட கேம் வேறு, என்னோட கேம் வேறு. நான் வந்து எந்த பொண்ணுக்கிட்டையும் வந்து இவ்வளோ நாள் வந்து பேசுனதில்ல. நான் முதல் தடவை ஒரு பொண்ணுக்கிட்ட இவ்வளோ நாள் பேசியிருக்கேன், அதுவும் ஜென்யூனாக தான் பேசியிருக்கேன். நான்லாம் வந்து லவ்னு வரும்போது செம்ம உஷாராக இருப்பேன், என்னை எல்லோரும் ஏமாற்றிடுவாங்க அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே இருப்பேன். ஆனால் எனக்கு வந்து உங்ககிட்ட பேசும்போது சரி இவ வந்து என் கூட இருப்பா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எப்போவுமே வரும். நான் இப்போ ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகி இல்லைன்னா ஒரு 40 வயசில் கூட நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு பொண்ணு கூட ரிலேஷனில் இருந்தால் நான் வந்து உண்மையாக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு கமருதீன் அவரோட பாயிண்ட் வந்து நிறையவே சொல்கிறாங்க. ஸோ கமருதீனா இப்படிலாம் பேசுகிறாங்க, இந்த அளவுக்கு தெளிவு எப்படி வந்துடுச்சு அந்த மாதிரி இருந்தது கமருதீன் பேசும்போது. அடுத்தது வியானா பற்றி சொல்கிறாங்க. வியானா கிட்டலாம் வந்து நான் சும்மா தாண்டி கலாய்ச்சிட்டு தாண்டி இருந்தேன், எப்போ பார்த்தாலும் என்ன உன் அம்மிக்கிட்ட வந்து பேசுவான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டே வியானா கூட உட்காந்து பேசினா கூட எனக்கு அந்த ஒரு கனெக்ஷன் வந்து கிடச்சிருக்காது. இப்போ அரோராவும் நானும் வந்து சேம் வைப்பு, அதனால தான் வந்து எனக்கு வந்து ரிலேட் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஆனால் எனக்கு வந்து அவன் மேலே வேறு ஒரு ஃபீலிங்கும் வரல. ஆனால் ஒன்றை பார்க்கும்போது மட்டும்தான் வந்து எனக்கு ஒரு அட்ராக்ஷன் வருது. நான் இதுதான் என்னோட மைண்ட் செட் இதுதான்னு சொல்லிட்டு கமருதீன் அவரோட சைடு வந்து தெளிவாக, இதை விட தெளிவாக வந்து யாருக்கும் வந்து விளக்கவே முடியாது. இன்னொரு விஷயம் கூட கமருதீன் தெளிவாக சொல்கிறாரு. இப்போது நம்ம 2 பேரும் வந்து ஒரு கப்பலாக உட்காந்து பேசுகிறாங்கன்னா அவங்கள பிரிக்கிறதுக்கு தான் எல்லோரும் ட்ரை பண்ணுவாங்க. எஸ்பெஷலி சிங்கிள் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இவங்களை எப்படி பிரிக்கலான்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுன்னு இருப்பாங்க. ஆனால் இதுவே வந்து கல்யாணம் ஆனவங்க இந்த மாதிரி 2 பேர் உட்காந்து பேசுறது பார்த்தா அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்களும் வந்து நல்லா உண்மையாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்க. ஆனால் சிங்கிள்ஸ் வந்து பிரிக்கணும்னு நினைப்பாங்க. இது இப்படி தான் இருக்கும், அது நீ முதல்ல ஏற்றுக்கோ. சும்மா எல்லாத்துக்குமே வந்து கேள்வி கேட்டால் கேம் ஆட முடியாதுன்னு சொல்லிட்டு கமருதீன் சொல்கிறாரு.